எங்களது ரதி அம்மாவின் கையால் சமைக்கப்பட்ட ரசம். இது கொஞ்சம் சின்ன அறிவு. ஆமாம், நான் சின்னதாக மட்டும் கையானும். ஓ பயந்தாமா. பார்த்தீங்களா? அதான் அடிச்சது ரசம். ஒரு தினம் தான் பால் விடுற ரசத்துக்கு. சிறக்குழந்து கடையில் அப்படி அஞ்சிக்கலாம். நாட்டுனா தண்ணி சாப்பிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டா நல்லண்ணா. கண்டியில் அஞ்சு சொட்டு வந்தது. சொட்டு நல்லா கண்ணு அப்படியேப்பா. சம்பளையில நான் சொல்லதே இல்லை எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது டிலான். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் ரசம் ஒன்று வைக்க போகிறோம். புளிரசம் வைக்குமான். எங்கட வீட்டு முத்தத்தில் சுரக்குழம்பு இருக்குமான். அது ஒரு கடையில் சுரக்குழந்து கடையில் ஒரு வித்தியாசமான சாப்பாடு. நானும் சாப்பிடல சுரக்குழந்து கடையில். மற்றது புளிரசம் என்ன. அது நல்ல சுவையாக இருக்குமா. அதுக்கு போடுற சாமான்கள் வெள்ளைப்பூடு, மிளகு, சின்ன ஜீதகம், பெருஞ்சீதகம், தக்காளி பழம், உருண்டைக்கிழங்கு, காஞ்ச செத்தை. நம்ம தேங்காவோடையும் போடலாமா. தேங்காய் போடாம விட்டானே ரெண்டு மனசு. ஆமாம், நம்ம தேங்காய் ஓட்டி செய்வோம்மா. தேங்காய் விட நல்லா பால். பால் விடணுமே. அதுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு புது இடத்துல வந்து இங்கே பாருங்க. புது இடம். எங்கட வீட்டு முத்தத்தில் கிணறு இருக்கு. அந்த கிணத்து தண்ணியாக நாங்கள் அள்ளி வச்சிருக்கோம். அது நேற்று ஜனமா கிணறுலாம். ஓ நாங்கள் நல்லா நீங்கள் எப்படி மாறிக்கியா. அது என்னடா உங்களுக்கு வீரிய போகிறதால கொஞ்சம் கண் கொஞ்சம் சின்ன நாரிக்கு பெருசா இருக்காம. ஆமாம், எனக்கு அப்படித்தான். நானும் 12 மணிக்கு விடமுன்னாண்டா வீடியோ பார்த்து தான் இருக்கிறேன். நாங்கள் என்ன லேட்டாக தூங்கின நேரத்தில் வந்துடும் பார்த்துல வீடியோ எடுக்க. ஆமாம், உங்களோட என்னன்னு சொன்னா பாவம் தானே. வாசல் கூட்டணும், சாமான்கள் ஒன்று நிறைய வேலை என்ன சமைக்கிற. அது இன்னொன்று நான் பயந்து கொள்ளணுமான். ஒரு 6 வயது 7 வயது பொடியன் என்ற ஒரு 2 மணியை போல ஒரு இதில் வாட்ஸ்அப்பில் கதைச்சி போட்டிக்காம நம்மளோட நண்டு கறியை பற்றி. ஐயோ அந்த தம்பிரை குறைக்க எனக்கு தம்பியை சொக்கவே கிள்ளணுன்ற மாதிரி தான். ரதியம்மா சூப்பர் நண்டு கறி வேறு லிவல். ரதியம்மா 2 கணக்கை காய்ச்சி அந்த தம்பி ஒரு 5 வரி 6 7 வரியில் காய்ச்சி போட்டிக்கான் தம்பி. சின்ன தம்பி நல்ல குரல், நல்ல குரல். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அதுக்கு நன்றி. மேலே உங்களுக்கு அதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வந்துருக்கோம். என்ன ரதியம்மா மழை தான். என்ன நந்தி அம்மா இந்த குறுக்கருக்குன்னு பார்த்தா மழையும் பரி உறக்குமாடா. இல்லை உறக்காவல. இந்த வாழை இதுக்கு தான் சத்தம் கூட கேட்குது. பார்ப்போம் என்னடாப்பா இந்த மழை. என்னன்றாப்பா கடவுளை வெள்ளாமை பட்டில் ஒன்றும் பட்டில். ஐயோ என்னென்ன எப்படி தாளிக்க உரக்கா நம்ம இப்படி வந்து ஒழுகுனாலும் சரிதான். சமைச்சு போட்டு தான் போகிறேன். நாங்கள் மேலே படம் காட்டினாண்டே சமைப்போம் படுத்தானே. சரி ரதியம்மா ஆரம்பிப்போம்மா. வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்க்குறேன்டிய நங்கட வீடியோ பார்க்கணும். நீங்கள் அதுக்கு முன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காணொலி வந்து சேரும். ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாருங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கள்டா நாங்கள் இந்த அரிக்கு தேவையான பொருட்கள் இந்த அரிக்கு கஷ்டத்துக்கு என்ன ஓட்டிக்கு உருளைக்கிழங்கு, இந்த அரிக்கு தக்காளி பழம், இந்த அரிக்கு வெள்ளைப்பூடு, காஞ்ச கொச்சிக்காய். இது இந்த அரிக்கிற இதுக்குள்ளே இருக்குமா மற்ற சாமான் ஆயுதங்கள் இருக்கு. ஓ இந்த அரிக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் இதுக்குள்ளே இருக்கு. புளியும். சரி ரதியம்மா நம்ம ஆரம்பிப்போம் வேலையை. ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஃபஸ்ட்டுக்கு இந்த உருளைக்கிழங்கு வட்டுவோமேம்மா. தண்ணி எடுத்தானே சரி 2 கழுவுங்க. கழுவுங்களா
கழுவாது செய்யப்பட்டுருவோம் அப்படியே சரிங்க. மழையும் ஒரு பக்கம் துமிக்குது, தண்ணியிலையும் கழுவுறோம் நாங்கள். தண்ணி நல்ல தண்ணி மழையால ஊடுற தண்ணி ஓண்டா மழைக்குனால கீழே மழை நல்ல குளிராக இருக்கும் தண்ணி, நல்ல குளிராது. ஏன்னா மழையை பிளந்து வரணுங்கண்ணே. மற்ற பழத்தோடு பண்ணி தக்காளி பழம். இன்னொரு வாடி ஆ சரி சரி ஊற்றுங்களேன். இன்னும் கழுவுற தண்ணி வேணுமா? இல்லை எவ்வளோ காலத்து புறாப்பா அந்த கிணத்துல தண்ணி அள்ளிக்கு. சரியா வாங்க இல்லை தொடங்குங்க. நீ அதிகம்மா உங்களோட வேலை ஆண்டைக்கா இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் செய்ய மாட்டோம். சரி இப்படிதாம்மா சரிங்க. அப்படி வழி உண்டாக்கலாம் உங்களுக்கு சரியாக அடிச்சுவானே. நாளைக்கு ரசத்துக்கு அது சின்ன சின்ன அறிவுதா? ஓ சின்ன அறிவும்மா. அதுக்கு வர்றா டேய் கொல்லி எடுத்து வந்து நினைச்சி வச்சுக்கானே. நினைஞ்சு வைக்குமா அது நான் சட்னி தூக்கி வச்சுக்கேன். அதான் சட்டி தூக்கி வச்சுக்கேன். அது சரியா மழையும் பெய்யறான் நாங்களும் மேலே வைக்கிறானே. அது மழை விட்டுரும். என்ன செய்யற எங்களுக்கு பழகிச்சு. அது பழகிச்சு. இது சின்ன சின்ன கட் பண்ணுறதா? ஓமா ரசத்துக்கு என்ன கஷ்டம் கஷ்டம்தான். இது கொஞ்சம் சின்ன நாரி. ஆமா நான் சின்னதான் பண்றேன். எல்லாத்தையும் சின்ன வேண்டாம் தான் நல்லா இருக்கேன். ஓ கஷ்டம். குடல்ல ஐயோ குடையை பிடிச்சிருக்கேன் விளையாடி. நான் பார்த்து அதிகமாக கத்தியாங்க ஊரண்டு ஆளுங்கூறும் வேலாம் கடும்பாஸ் கை வேணும் ஐயோ. நான் ஜீவன் அதிகமாக வேகமாக என்ன 2 வாங்க மழையும் வெயிலும் வெயிலும் நாங்க சிவராத்திரிக்கு போல இந்த வெயிலும் மழை அள்ளி கட்டிட்டு போவோம். அள்ளி கட்டிட்டு போவோம். அது நாங்க தண்ணியோட சமைக்க போறோம். அடுத்த வரீங்க முடிவு ஆயிருங்க. நாங்க மழை இந்த இடம் மழை போகணும். இப்போமான் தக்காளி பழம் போட்ட அப்புறமான் போட்டுமா தக்காளி நான் போடுறேன். ஆமாம் அதுக்குள்ளே போடுறோம்மா. கை கவனம். ஓ பயந்தாமான் அப்படி வெட்டு 2 அந்த ஜப்பான் குக்கிங் சைடில் வாப்பா கடிச்சா இது இந்த காஞ்சி வச்சுக்கானே என்ன இரு அது அப்படி இது மூணு கந்த பாக்கல. ஆமா குத்துறமா போட்டு மூணு கந்த பாத்தானே என்ன கந்த பாத்தா குத்துறது. இந்த எல்லா மலையில வாட்டி நாங்கள் எப்போ தொடங்கினோமோ யூடியூப் அண்டையிலேருந்து நான் மழை வந்து கொண்டே மழை தான் இருக்கணுமா. நாங்கள் மழையும் பட்ட காடு தான். ஆமாம் ரசத்துக்குள்ள மழை என்ன வாந்திர போகுது. எல்லாம் சரியா வருமாயோ? சரியா வரும். அது மழை பெய்யாது இவ்வளோதான். இவ்வளோ போடையாண்ணா? போடுங்கம்மா. இவ்வளோ எல்லாம் காஞ்சிருக்கேன் போகிறேன். எல்லாத்தையும் போட்டு போடுவேன். நல்லா இருக்கணும். ஓகே எடுத்துறியா? இந்தாங்க இருக்கட்டும். சுரக்குழம்பு கிடைக்கணையோ? ஆமாம் இதெல்லாம் செஞ்சு விடாதான் சரிண்ணே சமைச்சு போட்டு. இப்போ எல்லாம் சரி இந்த அடுப்பிட விளக்கு என்ன ஈரமாக கிடக்கு என்ன மூட்டி எடுக்கிறது
என்ன மூட்டை தானே வேணும். ஆ பத்துமா ஈரக்கொல்லி இந்த உரம் எடுத்து போட்டு அடுத்த உரம் எடுத்து கொண்டு மூட்டினா சரி. கொஞ்சம் பிடிச்சி தோணுன்னா அப்புறம் காஞ்சிடும். ஆமாம். ஏண்ணே நம்மளோட ஆயுதத்தை எடுத்தாடாங்க பிடிக்கும். என்ன ஆயுதம்? நம்மளோட சிரட்டை. ஆஹா கழுவி போட்டு அப்படியே எல்லாம் போட்டு குத்தி. சுரட்டை உடச்சிடா சேடா. சரி இப்போ அடுத்த படம் என்ன ரதியம்மா? நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு தெரியாது இந்த படம். அதோட நேரமா கழுவி போட்டு இவ்வளோ குத்தணுமா? அதோட தான் குத்துடும் பெஸ்ட்டுக்காக தான் குத்துரு. ஓ சரியா? சரி தண்ணி எழுதுறியா? ஓ சரியா வாங்க. போடுங்களா? எந்த பக்கம் ஓடிக்கிறே? இந்த பக்கம் தானே? அந்த பக்கம் தாம்மா. அது அந்த பக்கம் தான். பள்ளிக்குள்ள வெள்ளை அடிக்க அப்படிதான். இந்த அடிப்பாங்க அடிக்குமா? இந்த அடிக்கிறேன். காலையில் ஃபோன் முதல்ல நம்மளை அடிக்கணாப்பா. இது பயமா? இது 2ஆம் பாடம். இது 3ஆம் பாடம். 3ஆம் பாடம். இடிச்சு ரெடியில் அன்றைக்கி அம்மி இன்றைக்கு உடைய போகுது. எல்லாம் மிளகெல்லாம் போட்டு அடிக்கிறேன். ஓ எல்லாம் போடணுமா? எல்லாம் போட்டு அடிக்கிறேன். 5ஆம் பாடம். 5ஆம் பாடத்துக்கு ஒரு கடிப்பா. இல்லை எங்கடையில் 5டா. எங்கட 5 சாப்பிட்றதுக்கு ஒரு வெள்ளை அடிக்கிற தெரியுமா? அதான் இன்டர்வல். அதான் ஜனா 2 அடிக்கிறேன். வெறியில ஃபார்ம் ஆகி தானே அது. என்னண்டா இந்த இதை தூக்கி வச்சுக்குமா, சட்டியை தூக்கி வச்சிருக்கி. இங்கட அடுப்பு நினை இதுமா அதுக்காண்டி தூக்கி வச்சிருக்கோம். அண்டு டிக்டாக்ல வீடியோ பார்த்தேன் வெள்ளம் வந்த டைமில் ஒரு ஒரு வீடியோ என்னப்படி எடுத்தீங்கன்னாடா தண்ணியோடு சரியா ரோட்டெல்லாம் அடிச்சு தண்ணி ஓடுது. அடுப்பை செட் பண்ணி மண் சட்டியோட ஏற்றி வச்சுக்காண்டா அவன் வீடியோட காண்டா ஏற்றி வச்சுக்கணும். நாங்கள் தண்ணிக்குள்ளே கொளுத்திக்கான அப்புறம் நம்ம எது கொளுத்தல நாங்களும் எடுத்து தரோம். ஆமாம் இந்த தண்ணி கொஞ்சம் ஆடுமா தண்ணி இடக்கு நடிச்சு தரும்ண்ணா வேலையை போடட்டா இதுக்குள்ளே இவ்வளோ களி போட்டு போடுவோமே. ஆ சரி சரி எடுத்துட்டு இன்றைக்கு இந்தாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து களி போடுங்க. தண்ணி நல்ல வேறு இது வரலம்மா. ஃபஸ்ட்டுக்கு காஞ்சி வச்சு காஞ்சி வச்சுக்கா ஃபஸ்ட்டுக்கு போட்டு அடிக்கிறேன். அது மிளகெல்லாம் பிச்சா இது ஒரு பாருங்க மக்களே. ஐயோ அதிகமாக அந்த மிளகெல்லாம் பிச்சு இல்லை இல்லை அப்படிதான் மிளகு மிதங்கு பாருங்களேன். கீழே கீழே தான் நல்ல ஏடே சமைச்சுடா சமையல் இந்தாம்மா அளவுக்கு தேவையான சீதம் போடுறதா போடுங்க வெட்டி போடுங்க. காணும் எல்லாம் உண்டப்பட்டு தான் அடிக்கிறேனே. ஆமாம் உப்பு போடக்கூட கூட்டக்கூட இதையும் காலையில் சாப்பிடுறீங்களே இடிக்கிறதே ஃபீல் ஆகி நாங்களுக்குடாப்பா மழையும் பட்டுது. அதுதான் அப்பா யோ காஞ்சி ஒரு இடிச்சு எடுத்து அதுக்கு கூட அதை போடுமா வெள்ளைப்படா வெள்ளைப்பட போடு. மிளகு கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்களா? வெள்ளை பூண்டு வெள்ளைப்பட தான் உள்ளின்றது. வெள்ளைப்பட தான் உள்ளின்றேன். அப்படித்தான் பூண்டு சொல்லுவாங்க. பூடாண்டின்னு சொல்லுவாங்க தண்டின்னு சொல்லுவாங்க. உள்ளின்னு சொல்லுவாங்க. குத்தி சமைக்கிறேன் என்ன நினைக்கிறேன்?
குத்தி இடிச்சு சமைக்கிறேன். இதுக்கு அந்த அப்படி அந்த மாசி கருவாடு அப்படி ஐட்டம் போடுறா இல்லை? சரி அது போடுறதில்லம்மா. அந்த மணக்கு இது பார்த்தியா? எப்படி இது மணக்கு இல்லை தஜம் அதான் ஜாமான். அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு ஜாமான் இருக்கு மிளகு. இது அந்த மிளகுமா போடுங்க. ஓகே அந்தந்த ஜாமான் போடக்கூட அப்படி அப்படி அடிக்கணும் என்ன? காஞ்சி வச்சுக்காய் பாஞ்சு அடிக்கணும். காஞ்சி வச்சு அடிக்கணும். பாஞ்சு அடிக்கலண்டா. சரி மிளகுக்கு பேர்ந்து அடிக்கணும். அந்த இதுக்கு என்னடா இதுக்கு மேற்பட்ட உள்ளியா? உள்ளி 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 உருண்டி உருண்டி அடிக்கணும். கொஞ்சம் எல்லாம் செய்யலாம் மச்சான், கஷ்டம். சணுக்கில் அடிக்கிறது இருந்தால் கஷ்டம்டா. நீ அடுப்பு மூட்டா நெருப்படுத்து கொண்டு அடுப்பு மூட்டினா சட்டி ஏதுறான். ஆமாம் சாப்பிடையில சரியா பசிக்குது எனக்கு. இன்றைக்கு சாப்பிடுவோம். நெருப்படி எடுத்துக்கலாம். உறக்கத்தில் தண்ணி படியும். இன்னொன்று கொஞ்சம் இதுகளை போட்டு அவிய வச்சு போட்டு பாலை விடுவோம். ஊறட்டும் நல்லா கிடந்து. நீ ஏன் சொல்லணும்? ஓ தண்ணியில் ஊற்றி. அதாவது ஓமா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடா வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு. சரிங்கம்மா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு அவிய வைக்கணும். அவிய வைக்கணும். இது எல்லாத்தையும் போடுவோம்மா. சரியா? இந்த இதையும் போடுவோம். எல்லாம் போட்டு ஊறட்டும். தக்காளி தக்காளி மற்றது இது மணித்தக்காளி கிடக்கட்டும். இதையும் போட்டா ஓ அதையும் போடுறோம். எல்லாத்தையும் போடுறோம். கிட்ட கொண்டாடணா இந்த சோனு பாரு கணக்கு தானே அதிகமா இல்லை என்ன முடிக்கணுமா? இதோட அடியாது. இல்லை இல்லை இதுதான் கணக்கு. வடிச்சிடுங்க அடுங்கண்ணே. காணும். ஓகே யாருங்க அப்படி வந்து என்னதுங்களா? அதான் நான் அடிச்சது. ஆறு அடிச்சியோ? தம்பி மிது தம்பி ஒரு அடிச்சது. ஒரு அடிச்சது வார்த்தையெல்லாம். அப்படி செம்மையா அடுப்பு மூடி போட ஏற்றுறான் சட்டி ஏற்றுறாம்மா. இதுக்கு இந்த வெங்காயம் வெங்காயம் போடுறல்லம்மா. போடுறல வெள்ளைப்பூடு தான் போடுறேன். அதுதான் வெள்ளைப்பூடு ஓட்டி கோழி தின்னு. உரி பிடிக்குது. அடுப்பு கொஞ்சம் சிக்கல் என்ன போட்டி நனைஞ்சு வைத்து. ஆமாம் அதில் கொஞ்சம் சிக்கல் தான். சிரட்டையை கிரட்டையை உடச்சி கடைச்சி வச்சு தான் அடுப்பு மூட்டை எடுக்கணும். சரிம்மா இப்போ சொல்லுங்க. அது என்ன சுரட்டையை கிரட்டையை தண்ணியை கிண்ணிய தண்ணின்னு சொல்லலாம். அடுக்கு மொழிடா. தண்ணியை கிண்ணிய சில 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 தேவையான உப்புமா போடுவோம். போடுங்க. தேவையான அளவு உப்பு கல்லுப்பு கல்லுப்பு போட்டாச்சு. தேவையான அளவு கல்லுப்பு கல்லுப்பு இதெல்லாம் கொஞ்சம் போடலாம். ஓகே காணும். அடுத்தது புளி போட போகிறோம். மக்களுக்கு எங்களுக்கு அடுப்பு தான் மாரி சிக்கலை வந்து சேரப்போகுது. பக்கம் சுரட்டையோட கேட்குமா மழையில் நனைஞ்சு மலையில் துடைக்கி அது வேண்டாம். மழையில் நனைஞ்சதை மலையில் உடைக்க வேண்டாம். ஆமாம் என்ன என்னடா பாதி தேவையான அளவுக்கு புளியம்பழம் அப்படி இதோட ஓட போகிறோம். கொட்டையோட புளிக்கஞ்சி. சிரட்டை பற்றி பிடிச்சா தானே நமக்கு சரியா நடுப்போம். சரியா அது பத்தும் பத்தும்
கொல்லியை நலைய விட்டு தஞ்சோம் மழையில். ஆமாம். தேங்காய் 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 இருக்கும். இது கொஞ்சம் அவியட்டுமேம்மா. வருது. ஓ தண்ணி ஊற்றுவோம். கொண்டு பார்க்க போனால் நமக்கு தேங்காய் பாலும் விட தேவையில்லை. ஆமாம். காணிக்கல என்ன அடுப்பு 10 அதில் பூரா கஷ்டப்பமா வேலி அடைச்சாச்சுன்னு சொல்லுங்க. வேலி அடைச்சாச்சு. வேலி அடைச்சிருக்கம்மா. பூருங்கோ பூருங்கோ. மகன் கொஞ்சம் தண்ணி தாங்கம்மா. அடுப்பில் தூக்கி வச்சு ஊற்றுவோம்மா. காணும் இப்போ பார்த்துக்கண்டாம்மா அளவுக்கு தண்ணி அதில் காணும். சரி தேங்காய் பால் கூட தேவையில்லை. ஓ தேங்காய் பிடிஞ்சி பால் பிடிஞ்சா என்ன? ஓம்மா சரிம்மா. என்ன ரதியம்மா யோசிக்கிறேன்? யோசிக்கேன் என்ன தம்பி தேங்காய் உரத்தை பற்றி. அதான் ஏதோ புதிய திரும்ப எல்லாம் நீங்கள் சொல்கிறேன் உங்களை கதையை பார்த்தா. வழக்கமாக திரும்ப தான் தேங்காய் நம்ம இருக்கிற இடம் இறக்கம் பண்ணாமல் இருக்குமா? இடம் என்ன நல்ல இடம் என்ன? இது இப்போ எந்த ஓனாரும் போயிடும் மேலே. என்ன மழைடப்பா கடவுளி. இப்போ வேஞ்ச மழையை சொல்கிறேன் மழையை சொல்கிறீங்களா? நான் மழையன்னு சொல்கிறேன் மழையன்னு சொல்கிறேன். மழையே மழையே மெத்தப்பா. நம்மள இந்த வருஷம் கோயிலுக்கு மியூசிக் ப்ரோக்ராம் அடிக்கிறேன் இருக்கேன் உங்களை வச்சு. என்ன எங்கம்மா? இங்கே நம்மளோட பிள்ளையார் கும்பாயத்துக்கு அடிக்கிறா? நீங்கள் பாடல் பாடல் எங்கள் ரதியம்மாவின் பாட்டுக்கு பாடல் பாப்போம். திருவிழாவுக்கு இசைக்குழு ஒன்று வைப்போமே நம்மளோட இதா தானே. பிள்ளையார் நமக்கு வழி அருளை தரணும்னே. பாடகர் மீது மீது எங்களோட டீம் இயங்கும். அப்படியே கதாநாயகன் அனுசகுமாரன் அவரை மேடைக்கு வரவேற்றுறோம். இதிலே சாணுவை ஏற்றுவோம். சாணுவ அறிவிப்பாளர் மேடையில் கல்லுமலை மேடை நாங்கள் மேடை கட்டிருக்கோம். மலைக்கு மேல் சிலானியை தேங்காய் போட்டிக்கு கொண்டு போகலாம். ஒரு வடிதட்டும் அறுதட்டும் கொடுப்பாங்க. ஓமா கொஞ்சம் நம்ம விளக்கம் தேங்காய் ஃபிட்டா தெரிய போடணுமா? காதல் தினம் விளையாட்டும் போதா? காதல் தினம் இது தேங்காய் கொண்டாடுவாங்க. அது இருக்கிறாங்க கொண்டாடுவானே கனவாக்களை தான் எங்களை போல இல்லாக்களுக்கு இல்லை. கொண்டாடுறா? ஓ நான் ரதியம்மாவோட தெரியுமா? இருந்ததும் இந்த தம்பி அவன் கொஞ்சம் தண்ணி எடுத்து தரணும். இந்த தம்பி ஒழும்ப தண்ணி ஒன்று அவர் திருவிழியை விட்டு இந்த சேவல் இது பொறிச்சிருமா? இல்லப்பா ஆறு உங்களுடைய தானா? அது நமக்கு தெரியும். ஓட்டுருமா நம்ம எடுக்கிறல போட தாரியா? தம்பிகிட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கிடுமா?
இதுக்கு தான் வந்தானே கொஞ்சம் பால் பண்ணி தேவைக்களவான தண்ணி சரிங்களா? சிறக்குழந்துக்கு தேங்காய் பூ. ஓகே சரி ஆமாம் இடிக்கட்டும். சரியா? சரிம்மா ஊற்றுங்க. காணும் ரசம் வடிவா அந்த நல்லா பசிக்கும். ஓ வெள்ளை போடு உள்ளி எல்லாம் குத்தி கொண்டு போட்டுட்டா பசிக்கும். நான் சொன்னேன் சாப்பிட்றதுக்கு நல்ல மண்டா பசிக்கிறாது தானே. ஆமாம் இல்லைடா என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு விலங்க சின்னாக நீங்கள் டிலானி சாப்பிட்றலானே. நான் ரசம் குடிக்கிறேன். தம்பி குடிக்கிறேன். ரசம் குடிக்கிறது இல்லைங்கடா. அந்த இறைச்சி கடையில் தருவாங்கண்ணே அது அது சூப். அது சூப் மாதிரி தானே இதுவும். இது மாதிரி கிடைச்சி இடிக்கட்டும். இதுக்கு ஊற்றுமா கொஞ்சம். விடுங்கம்மா. அதை கொஞ்சம் பாரு என்ன வேண்டு அவைதாண்டு உருளைக்கிழங்கு வேணும் பாப்போம். அம்மா கொதிக்குதுன்னு அடே மண் சட்டி உண்மையாடா கடும்பு வேண்டா கொதிக்கிறது எப்படி மழை எங்களது ரதியம்மாவின் கையால் சமைக்கப்பட்ட ரசம். உண்மையாக பசிக்குது எனக்கு சரியா உருளைக்கிழங்கு காமிச்சிக்கா காமிச்சதுண்ணே கொஞ்சம் சரி சரிண்ணே நான் உடம்புறேன். ஒரு சரி செட் பண்ணிட்டீங்க. அடுத்தது வேணும். சிவக்கு வந்து அறிகிறதா இல்லை குத்துறதா உண்மையில் ஓட்டு இந்த இல்லைம்மா அறிகிறேன். அறியணும் சின்ன சின்ன நானே. சரி அப்போ சிவக்குழந்தை ஆய்வு நம்ம இங்கே இருங்கம்மா. சிலானதான் ஊட்டிக்க இங்கே இருங்க. இதுதான் ரசம் கதையில ஒரு தினம் தான் பால் விடுற ரசத்துக்கு. ஆமாம் தான் ரசம். மண் சட்டியில் அந்த வாசனையும் நல்லா தூக்குது. புளி காணமாண்டு பாப்பம் கொண்டாமான் ஊதானா நல்லதுமா விடுங்க. ஐயோ என்னது சுட்டு போட்டு வேற லெவல். சுட்டு போட்டு இல்லை இல்லை பச்சை கருவேப்பிலை இருக்கு. கருவேப்பிலை போடுங்க. காணுமா? ஓ காணும். எல்லாம் போட்டு நீங்கள் பார்த்தீங்களா என்ன வரீங்க? ஆமாம் ஓ மித தம்பி கொண்டு சேர்த்து தாரி என்ன எல்லாம் ஓகேயா? பால் விட்டாச்சே. பால் விட்டாச்சு. அதே இதுதான் ரசம். ரசத்தில் இந்த வாசனை தானே. ஐயோ சூப்பராக இருக்கு. இது என்னண்டா கப்பில் அள்ளி குடிச்சாதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓ நல்லா இருக்கும். ஊற்றி நம்ம கறியை வச்சு ஆமாம் பாரு சூப்பர். சுள்ளுண்டு வைக்கிறான் எல்லாம் அப்படியே கண்ணாயி. ஆமாம் இப்போ என்னண்டாம்மா தம்பி பார்த்து இறக்கட்டும். எந்த நேரம் திலாய கொண்டு இருக்கியாமா. ஆமாம் இதோடுமா கத்திய கத்தியாலே போட்டோணுமா. இது தேவையில்லை. நித்திரோண்டாமா உருளைக்கிழங்கு ஆமாம்
பார்த்தீங்கன்னு சொன்னா ஓமா இது சுரக்கான்னு நான் வீட்டு வாங்கிட்டு போறேன்னா போய் எப்படி கொழுந்து சுரக்கொழுந்து தான் சுரக்கொழுந்து இந்தாங்க மேலே விட்டுங்கம்மா. எதை விட்டுறது இது தான் விட்டுறேன். கடவுளே இது எதா இது அப்போ இதாகிரும் இல்லையா அது விட்டுறல இதான் விட்டுறேன். அப்போ ஜோ எனக்கு டவுட் ஜோ இல்லையா அப்போ இதைத்தானே கொழுந்துன்றா ஓ இதோட விட்டுங்களேன். இதுலையா இதில் இந்த இதில் வரணுமா அதையும் எடுக்கணும். இதுலையா அம்மாளே சுரக்கொழுந்து இஞ்சால வாங்கோ. இது ஏன்டா சுரக்கொழுந்து நான் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டீங்களா வீட்டை இது இது ஓமா அதில் காய்ச்சிருக்கி சுரக் ஓ மழைக்கு ஏமா காய்ச்சல் அங்காலேக்கு இதை ஒட்டலாம் தானே. ஓ ஒட்டுங்கோ. பாருங்க இதெல்லாம் விட்டு ஓ அதில் ஒட்டுங்கோ. ஓ இந்தாங்க எப்படி கரை சுரக்கொழுந்து சுரக்கொழுந்து கடையல் இந்த வரைக்கும் இந்த மேலே அதில் போகிறதுல வெட்டுறான். நிற்க கயிறு மேய் தான் கயிறு மேய் இருந்தாங்கம்மா வெட்டுங்கோ. இந்த பழமொழியெல்லாம் வருது எடுத்த வெட்டுங்க. ஒரு சுர காய்ச்சிது இல்லை சுரையில் அங்காச்சு மழை வந்தானேம்மா அடியுது ஒன்று அன்னைக்கு உண்டை நினைக்கி அதையும் காய்ச்சி உண்டையும் அது இன்னைக்கு இந்தாங்க இதையே மட்டும் இது சுரையா நாடையாது சுரை சுரானா ஓகே பீக்கே சின்ன சின்ன பிஞ்சு நிற்கிறாப்பா ஓ அன்னைக்கையோ இனித்தான் காய்க்கும் அது பனிக்கு பனிக்கு தான் காய்க்கும் இந்த மழை வெஞ்சங்க காய்க்கிறேன் அப்போ நீ கடவுளே கவனம். எப்படி புளி நான் காய் வேணையோ ஓமா ஆயிரம் அதை போட்டுடுங்க. இந்த கொண்டடிக்கு இதை ஜோ என்ன சின்ன சின்ன அறியணும் ஓ சின்ன சின்ன ஈக்கில் ஈக்கில் மாதிரி அரிஞ்சு போட்டு மறியிற அவைய போட்டு உப்புல அவைய போட்டு உப்பு எல்லாம் போட்டு தேரம் எல்லாம் கொழுந்துனே செஞ்சு நீ இங்கே வந்து சனோய் ஓ எல்லாத்துலையும் இன்னைக்கு இனித்தான் காய்க்க போகுது. இந்த அரிக்கி இனித்தான் காய்க்க போகுதுமா. இந்த அரிக்கி எப்படி இது என் பையன் விட்டுமா இதுல இன்னைக்கு பார்த்தேலோ நான் பாம்பண்டாலும் ஓட மாட்டேன். எனக்கு பாம்புக்கு பயப்படுறாங்கல்ல நான் ஓட மாட்டேன். ஐயோ அது ஒன்றுங்க நமக்கு என்னடா அப்படித்தான். பாம்புக்கு பயப்படுறீங்கல்ல நீங்க நானே இந்த குரக்கனை படைக்கிற மரம் இது இந்த இல்லை இல்லை அது புல்லு இது குரக்கன மாதிரி தான் இது ஆமாம் அளவுக்கு தேவையான சுரக்கொழுந்து வட்டியாச்சு இதையும் மட்டுமா அதே மட்டும் ஓகே அதில் ஒரு காயாச்சிக்கு பார்த்தில சின்ன எங்க இந்த இந்த நிற்கணமா அந்த இந்த நிற்குமா என்னம்மா என்ன எனக்கு தெரியலப்பா நல்ல அருகி இந்த அருகி இந்த அருகி இது சொல்றேன் எங்கடா அங்க என்ன இது சொல்றானே என் தம்பி ஆண்டு தான் அந்த அரிக்கன்னு சொன்னீங்களே தவிர அதை எங்க இருக்குன்னு கடைசியில் சொல்லலையே நம்ம ஏரிய மாட்டோம். சரிப்பட்டு வராது போல கவனம் சனுவுக்கு பாத்தீங்கன்னா பட்டுமா அங்க அதையும் பட்டணுமா சனோட சிக்கலை கேட்டீங்கன்னா சிவர்ல இருந்து யானை அடி வர அங்கேயும் அடி எடுத்துருக்கோம். வேற காணும் தானே காணும் ஐயா நான் சொல்கிறத வட்டு இவ்வளோ தலை கீழே இங்கே அந்த இலையும் கட் பண்ணணும் மற்ற இலையும் எடுக்கணும். இது எடுக்கையா ஓ பிஞ்சில்லானேம்மா காணும் இப்போ காணுமா நம்ம சின்ன குடும்பம் கூட்டு குடும்பம் தானே கூட காணும். இது இப்போ பெரிய கொஞ்சம் கூடமாக கிடக்கு உங்களுக்கு சுண்டி விட்ட மட்டும் அரிஞ்சு விட்டு ஒரு சொட்டு தான் வரும் சொட்டு தான் வரும் மெதுவுக்கும் காணும் மெதுவுக்கும் காணும். அத்தையோட என்ன இதாக இருக்குமா இஞ்சாருங்கோ பாருங்க கந்த பார்த்து போட்டுமான் கந்த பார்த்து இந்த வாழை இலையில வச்சு அரியெல்லாம் கறியத்தன்றா அண்ணா இருந்து இருந்து இல்லை விட்டு தந்தானி கறியத்தன்றான் அவன் சாப்பிட மாட்டான் அவன்கிட்ட கேடு உண்மையை சொல்லு கொதிக்கட்டுமா இந்தம்மா இதில் 2 வாழையில ஒட்டி அவன் சொல்லி வர என்னண்டா கறியதுன்னு கறியெல்லாம் சாப்பிடுதாண்டே கேடா என்ன பாவம் அப்படி செய்கிறாள் அவன் நம்ம அவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும். ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சாப்பிடுவாண்டு செஞ்சோ சாப்பிட மாட்டான் வேண்டாமான்
இது அப்படிதான் கந்த பார்க்குறதா இந்த இங்கே நார் வாங்குறேன் இந்த நார் வாங்குறேன் சரிங்கோ இப்படி தாங்க இந்த பார்க்குறேன் இப்படி உடைச்சி இப்படி உடையுது இல்லையே அது உடையும் சரிங்கோ பார்த்தேலோ என்னடா நான் உடைச்சு உடையுது இப்படி தான் அதே நமக்கு நார் வாங்க தெரியா அதேலாமா இது அரிஞ்சு கொடுத்தாம்மா படிவா கழுவுறேன் படி அறியணே ஓமா அதாவது இந்த பச்சை கீரைகளை எல்லாம் இந்த கழுவாம சாப்பிடுவாங்களா அதில் ஃப்ரெஷ்ஷான இது இதெல்லாம் ஆனால் சுரக்கொடி நாட்டுனாமன் சுரக்கொழுந்து பட்டு நான் தான் காய்க்கிறேன் பட்டணும் வேணே நிறைய விளக்கம் இனவே தெரியாது நான் தான் தெரிஞ்சேன் இந்த தண்டை எடுக்கிறானே சுரக்காய்க்கு பால் விட்டு அவிச்சு சாப்பிட்றோம் தெரியுமா தேங்காய் பால் எப்படி சீனி எல்லாம் போட்டு அவிச்சு சாப்பிட்றோம் சுரக்காயா திருவம்பா பூஜைக்கு எல்லாம் அவிச்சு அப்படி வைக்கிறேன் எப்படி தேங்காய் பால் விட்டுமான் அவிக்கிறேன் சுரக்காயை வட்டி திருவம்பா பூஜைக்கு எல்லாம் வைக்கிறேன் மஞ்சள் தானே அது எனக்கு தெரியல நல்ல இதுமா ஒரு புழு ஒண்டியுமே இல்லை இயற்கையானது நீங்களும் அந்த பாருங்களம்மா எனக்கு வருது அரியட்டுவேனே அரிஞ்சு போட்டு கழுவி போட்டுட்டா சரி சாப்பிட்றேன்னா சொல்ல தேவை நீங்கள் அடுத்து சரி வராது நான் கந்த பார்க்க இங்கே சீக்கிரம் நீங்கள் டிஸ்டர்ப் சட்டிக்க வைமா கந்த பார்த்ததை இதில் இருக்கிற நார் எல்லாத்தையும் உரிக்கணுமா சரிங்க உரிவாடுது அப்போ கஷ்டம் நார் வைக்க மாட்டேன் அங்கே சுண்டுனா வேற லெவல் கை வச்சுக்கலையா அரியாண்ணா இது அரிய நான் இது அஞ்சு தரேம்மா என்ன ரதியம்மா மழை வெஞ்சானே இது தந்தா தானே நான் அரியன் ரதியம்மா சுழவு கொஞ்சம் இப்போ டைம் மழை பெய்யுது வானத்தையும் காட்டுங்கோ பொய்யண்டாலும் அதில் வைக்கலாமா இந்த பாலில் வைக்கிறீங்களா சரியா சரி சின்ன கத்தியானே இது அப்பா எல்லாம் பழகணும் மனுஷனை பிறந்தா எல்லாம் பழகணும் இறக்குமா அதை இறக்கும் நான் வீட்டை பார்த்துக்கிண்டா நான் போய்க்கிட்டு பாருங்க வச்சுதா அதுக்குள்ள என்ன உருளைக்கிழங்கு காணல தக்காளிக்கு தண்ணி நான் அப்படி தான் இருக்கும் இவன் சாப்பிடுதான் நீங்கள் அங்கே விட்டுட்டு போகிற நேரம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்க இல்லை யோ ஆமாம் இப்போ பாருங்க உங்களுக்கு அறிவு இல்லை நீர் அறிவு இல்லைன்னா என்னடா அறிய வருது எப்படியா ஐயோ அப்படிதாம்மா அரி அரி பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் தராங்க வந்து பெரிய வீட்டை பொம்பளையில் அப்படின்னு நிறைய வாங்க அது அப்படியே வச்சு கத்தியார் அரைஞ்சு விடுங்களாம்மா சுடாவுக்காச்சு அப்படியே இருக்கலாமா மறைக்காச்சு ஓம்மா இறக்கி வச்சு கொண்டு வைக்க போறியாம்மா கொண்டு வச்சுட்டு வரதுல ஓம்மா கொண்டு வச்சுட்டு வாம்மா ஐயோ சுடு பண்ணி டேய் சட்டியை போட்டுறாடா அதில் நம்மளை உயிரை இருக்குது என்னண்டு சட்டியை போட்டோன்னா கதை முடிஞ்சு என்ன விலையம்மா சட்டிக்கு கடம்பிட்ட மண் சட்டி கவனம்மா நீ தூக்க மாட்டாம்மா நான் தூக்கி போய் அவட தந்து சாப்பிடுவேன் இப்போ திருப்பி அவனை தான் முடிச்சு அனுப்பி அது என்ன நேரம்மா வடத்தை சமைக்க விட்டு போனால் அதுலேயும் சாப்பிடுது திருப்பி அங்கே கொண்டு சாப்பிட மாட்டான் நம்பிக்கை அவங்களுக்கு நல்ல புள்ள வட்டி முடிப்பேன் நானு நான் பட்டுறேன் இல்லாட்டி தெரியல ஐயோ முழங்கு கடுமையா மின்னலின் முழக்கங்களேனோ அப்பா ரதியம்மா இந்த வேலை எனக்கு சரியாய் நான் இந்த வேலையை ராஜினாமா பண்ணுறேன் அதான் நானும் சொன்னேன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா நான் உங்களை இந்த பதவியோட ராஜினாமா பண்ணுறேன் நீங்கள் சரியா வரீங்க அதுக்கு இந்த வட்டி காட்டுங்க சரியா ரெண்டு எங்களுக்கு அப்படின்னா பாரு அதிகமாக இருக்கட்டும் கொண்டா என்ன இருக்கு அது என்னடா அவங்கவுங்களோட வேலையில் அவங்கவுங்க தான் அனுபவம் கூட இதே இது சாப்பிட சொன்னால் எனக்கு அனுபவம் கூட உங்களை விட அது மாதிரி தான்
என்ன ரவியம்மா அடுத்த மழை நம்மளோட அடுப்பை சிக்கப்படுத்திட்டு மான் போய் வெங்காயம் எடுக்கலம்மா வெங்காயம் கொச்சிக்க அந்த இதுக்குள்ள இருக்குமா ஓ சின்ன வெங்காயம் எடுத்தோம்மா சட்டி எடுத்துட்டு கட்டியில கீழே இருக்குமா மற்ற மஞ்சட்டி எடுத்துடும் அங்கே களி இருக்குமா அந்த இதில் பாரு கழட்டிக்கு எடுத்தோம் சமைச்சு போட்டு சாப்பிட்டு போட்டு வேலையை பார்க்குறது காலைக்கு பேச எப்படி அஞ்சிக்கலாம் நம்ம இதை வந்து அவிச்ச உடனே வச்சுக்கலாம் நம்ம தண்ணியில் வந்து அவிச்ச உடனே கரைஞ்சிட்டு வராது அவிஞ்சிடாது சட்டப்படிங்களா சுரக்கொழுந்து இப்போ சாப்பிட்றானே இதெல்லாம் இது இல்லை ஆக்களை சாப்பிட்றதுக்கு நாட்டுனா தானே சாப்பிடலாம் இப்போ சாப்பிட்றாங்க இல்லையோ ஏன் சாப்பிடாம இப்போதைய மக்கள் நாங்கள் சாப்பிட்றோம் ஏன் சாப்பிடுங்க மேசாஞ்சேரி அரியது என்ன பிரச்சனை சொன்னா எங்களுக்கு இந்த இடம் ஒரு மலையில் எடுத்துனாங்கண்ணே நல்லா இருக்கும் இதம்மா கழுவுவோம்மா கழுவையா இதுக்குள்ளோட்டு கழுவுமே பேர்லோட்டு கழுவும் சரிங்கம்மா கழுவணும்மா 3 அணியில் அழுவோண்ணே 3 அணியில் அழுகல 2 அணியில் அழுவோம் சரி உப்பு போடுறா உப்பு கொஞ்சம் போட்டா நல்லண்ணா உப்பு போடணும் புளி போடணும் எவ்வளோ வயல் எடுக்கிறேன் புளி போடுறல்லம்மா அப்போ இல்லை அதெல்லாம் போடுறல இன்னொருக்கா கழுவி விடுவோம்மா சரிங்க சுரக்கொழுந்து கடையில் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்காத பிரசான சாமா என்னம்மா காசு கொடுத்து வாங்கல நாங்கள் ரெண்டு வாங்கல நல்லதான் நினமா ஜர போய் அழகா இருக்கின்றது எங்கட தண்ணியும் இந்த சட்டியும் தண்ணியும்ட்டா இருக்குமா நீருக்கு நிறமில்லை மனமில்லை சுவை ஐயோ என்ன உழுது சே விடாது சுத்தமான தண்ணிக்குயோ நிறம் இல்லையாம் மனம் இல்லையாம் சுவை இல்லையாம் அதான் சுத்தமான தண்ணி நேற்று போட்டு சரியா நிறைய இறைச்சம்மா தண்ணி அதுக்கு நடக்கண்டு ஊறிட்டு தண்ணி இப்போ என்னன்னு சொன்னால் சரியான மலையாளம் தானேயோ ஆமாம் ஒரு 2 அடி 3 அடிக்குன்னா இப்போ தண்ணி தான் ஆமாம் கோடை ஒன்று தான் நிற்கும் சிக்க என்னண்டா அது படிச்சு ஒரு ஏனத்துக்கு எடுக்கிற இந்த தண்ணியால் அதுக்கு போயிடுமா அதுக்கு தான் ஏனத்துக்கு சுரக்கா தண்ணியை குடிச்சிடும் ஓம்மா நீ வெங்காயம் போட்டோணுமா இதை பெஸ்ட்டுக்கு அடுப்பில் ஏற்றியா நான் ஏற்றுங்கம்மா தண்ணி ஊற்றுங்களா இல்லை தண்ணி ஊற்றுறல அது ஆயிரம் தண்ணியில் வாங்கிடும் அப்போ தண்ணி ஊற்றுலையா இல்லை எனக்கு நெருப்பு செட்டு ஆகலாப்பா எனக்கு நெருப்பில் கண்டம் எனக்கு நெருப்பில் கண்டம் கிரகம் கூடாது அப்படின்னே அப்போ நெருப்பு வேலை செய்யாதம்மா ஆமாம் கொஞ்சம் காலத்துக்கு அது அது இதாஞ்சிருமா அவஞ்சிரும் கல்லுப்பை போடுமா இந்த அதுக்குள்ள விடுவோம்மா அளவுக்கு தேவையான வெங்காயம் கொச்சிக்காயம்மா மஞ்சத்தூள் போட தேவையில்லாமா மூடுவேண்ணே இப்போ வாத்தியம் ரெண்டாமா பார்க்கணுமே அவஞ்சிட்டாண்டு ஓ இருக்கா பாருங்க
இது டக்கண்டு எடுக்கணுமா ஓ இலையல் தானே டக்கடி தான் சிறுமேனே அடியாப்பா அந்த மாதிரிக்கேனே கண்டியில் அவங்க சொட்டு வந்தது சொட்டு நம்ம கூடல போட்டு அதான் அப்படிப்பா சுரையில் என்னத்துக்கு அவஞ்சிட்டு குரக்கன் கொஞ்சம் போட்டால் கூட வருது சுர கொழுந்து கூட போட்டால் குறைய வருது அவியல சாமம் தானே என்ன அடையாப்பா அடையாப்பா அவஞ்சிட்டோமா அவஞ்சிதுறேன் இப்போ நான் டாலாவுக்கு தேங்காய் போட்டு தேங்காய் பூ ஓகே எப்படிமா அளவுக்கு தேவையான தேங்காய் பூ தேவையான தேங்காய் பூ ஓம் கணக்கு போடக்கூடாது கொஞ்சம் மேனே ஓம் ஓம் இப்போ நல்லா விரட்டணும் மேனே நல்லா கிண்டணும் அப்படியேப்பா வேலையில நான் சொல்லதே சொல்லதே இல்லை எல்லாம் உங்கள்கிட்ட கிண்டுற வேலையை சொல்லுதில்லை என்னடா தின்ற வேலையை சொல்லுதே இல்லை இந்த மரக்கறிகளுக்கு பெரிய மஞ்சத்தில் போடணும் இல்லையா இல்லை சாப்பாடு தானே முக்கியம் என்ன அதிகமா வா முடியாது அதிகமா ஓகே போட்டோடைய கணக்காரியும் எல்லாம் ரெடி இப்போ ரெடி ஆகிட்டு இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கொதிச்சா சரி என்ன அதிகமா ஓகே சரி இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாம் ரெடி ஆகிட்டு இது நாங்கள் இப்போ இறக்கணும் இறக்கி கொண்டு போகணும் என்ன அதிகமா இறக்குவோம் என்ன ஆமாம் ஆமாம் கை சுடும் தானே தேவையில்லை இனி தேவையில்லை ஓகே ஹலோ இறக்கி இது கொண்டு போங்க பாப்போம் ஆம் அப்படியாப்பா இறக்கி ஆச்சு ஆம் சரி ஓகேயா என்னடா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் சாப்பாடு ரெடி ஆகிடுது ஆவி பறக்க ரதியம்மா கொண்டு வராங்க அம்மாடி கழிச்சு வேற லெவல் கொண்டாங்க இங்கே பாருங்க சுரக்கா கடையில் இந்த தேங்காய் பூ கூட வேலை கடை பார்த்தீங்களா அம்மா சட்டப்படுறாப்பா கடை நல்லா ஆகிடா கடை மதியமாக ரசம் கொஞ்சம் எடுத்துவாங்களேன் அப்படி சாப்பாடு அவன் சொல்ல கேட்க தேவையில்லை இன்னைக்கு என்னோட காரியமே சாப்பிட்டானே நீ சாப்பிட்டியா நான் காலையிலமா நேரத்துக்கு எனக்கு கொஞ்சம் அடிசார் கொஞ்சம் பத்திரமா இருந்துச்சு தண்ணி சோகத்துக்கு தண்ணியை ஊற்றி வச்சு தேங்காய் பூ கரைச்சி குடிச்சு கரைச்சி அடிச்சுட்டியா காலையிலையா அலசரி தரமா இருக்குமே நம்மளோட ரசம் குடிக்க போறீங்களா ரசம் குடிங்க நல்லா எப்படி ரசம் சாப்பிடுவாரு வர லெவல் நான் அதிகமாக கைக்கு ஒரு மோதிரம் விட போகிறேன் நீ கைக்கு ரெண்டு விடு நான் காப்பு போடுறேன்டா காப்பு தானே உங்களோட கைக்கு இங்கே பாருங்களேன் ஜோ பிரியாணி மோதிரமா அதை எப்படி சொல்றான் இல்லையா சின்ன ஜாமா விலை குறைஞ்சது அவன் போட போறானா சனு கைக்கியம் கொடுத்தீங்க நான் என்ன அதிகமாக பிறந்தாண்டு போட்டு விட்டான் அது எல்லாரையும் போடு மோதிரம் வாங்க ரதியம்மா அதிகமாக ரசத்தை எடுத்து வராங்க பாருங்க ரசம் குடிக்க போறேன் கடு உரைப்பும் இல்லைடா கடு உரைப்பு இல்லாமலும் இல்லை அளவுக்கு தேவையானது என்ன நான் கொண்டா உயர்ந்து தான் போறேன் என்னையா இப்போ கணக்கான இடத்துலக்கு இப்போ கணக்காக இருக்கேன் ரெண்டே சமையல் முறைக்கேடாம இருக்குமா ஏன் வானத்து மழையும் மழை வந்து சாப்பாடும் ஆனால் சுவையாக இருக்கும் இப்படியா நடத்துகள்தானே மழை என்னடா வெள்ளதையும் குழப்புதுங்களே நாங்கள் ஏதோ பிளான் பண்ணி வந்தா நல்ல இல்லை சூப்பராக இருக்கு
தெரியுமா என்ன மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட முடியாது சாணம் சாணம் சாப்பிட்டு வர அப்படிங்க முடிச்சுக்கொள்ளுமாடா அதே மாதிரி அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி அண்ணா எல்லா பேரும் இதே மாதிரி நீங்களும் செய்து வாருங்க இஞ்செல்லாம் மட்டும் உள்ளி எல்லாம் உள்ளியெல்லாம் உருட்டி போட்டு ஆனால் புரசான டஷம் ஆனால் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொளி வந்து சேரும் பாய்.